அன்று சொருபாபேல் தேவாலயத்தை கட்டத் தொடங்கினார். இன்று நீங்களும் ஜீவனுள்ள கற்களால் மாளிகையை கட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஆற்றும் சேவையை தேவனுக்கென்று செய்யும் போது நீங்களும் அவருடைய ராஜ்யத்தின் பணியாளர்கள்தான். பலர் உங்கள் அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணுகிறார்கள். ஏன், நீங்களே உங்களை நான் திறமையற்றவன், தகுதியற்றவன், பலவீனன், சோதனையில் நிற்க திராணியற்றவன், பெரிதாக தேவனுக்காக எதுவும் சாதிக்காதவன் என்று அற்பமாக பார்க்கலாம். ஆனால் உங்கள் அற்பமான ஆரம்பத்தை தேவனுடைய 7 கண்களும் மகிழ்ச்சியோடு பார்க்கிறது. உங்களை கொண்டு அவர் தொடங்கிய வேலையை உங்கள் கைகளை வைத்தே முடிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இது உங்களுடைய பலத்தினாலும் அல்ல, உங்களுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலேயே ஆகும் என்கிறார். நீங்கள் ஒரு விளக்கு தண்டு, அதன் மேல் தேவனுடைய 7 ஆவிகளும் எரிந்து கொண்டிருக்கும். ஒலிவ மரமாகிய இயேசு எண்ணெயை உங்கள் மேல் இறக்கி கொண்டே இருப்பார். அவர் உங்கள் மூலம் பிரகாசிப்பார். உங்களுக்கு முன்புள்ள தடைகள் சமபூமியாகும். எனவே உங்கள் அழைப்பை சந்தேகிக்க வேண்டாம். பரிசுத்த ஆவியானவருக்கு பூரணமாக உங்களை அர்ப்பணியுங்கள். விசுவாசத்தில் முன்னேறுங்கள். தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். ஆமென்.